ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு த்ரில்லர் ஜானர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். தொடர்ந்து பல கொலைகள் நடந்துட்டே இருக்கு, அதுவும் கொடூரமான முறையில ஒரே பேட்டர்ன்ல. எவனோ ஒருத்தர் சீரியல் கில்லிங் தான் பண்றான் அப்படின்ட்டு அந்த கேஸ் நம்ம ஹீரோ கைக்கு வருது. நம்ம ஹீரோ அந்த கேஸை நோக்கி கள ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பாத்தீங்கன்னா ஒருத்தர் அரெஸ்டும் பண்றாரு, இருந்தாலுமே அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அச்சோ இவன் இல்ல போலடா அப்படின்ட்டு உண்மையான கொலகாரனை நோக்கி நம்ம ஹீரோ படையெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா இந்த படத்தை இவங்க எடுத்திருக்க விதம் சொல்லலாம். குறிப்பா சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பரா அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க ஒரு சைக்கோவை காமிச்சிட்டு அவன் என்னெல்லாம் பண்றான், அவனை எப்படி இந்த போலீஸ் டீம் பிடிக்கிறாங்க அப்படின்ற போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே இருந்தது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லயும் பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எண்ட்லாம் தரமா பண்ணியிருந்தாங்க. படத்துல வர இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எந்த மூமெண்ட்டுமே இல்ல. டெக்னிக்கலி படம் சவுண்டா இருக்கு. ஆல்ரெடி நான் சினிமோட்டோகிராஃபி பத்தி சொல்லிட்டேன். பிஜிஎம்மும் சூப்பராகவே இருந்தது, சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். இருந்தாலுமே நம்ம பல நூறு படங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி சீரியல் கில்லிங்ல அதே சீன்ஸ் தான் திருப்பி வந்த மாதிரி இருக்கே தவிர ஃப்ரெஷ்ஷா எந்த சீனுமே இருந்த மாதிரி இல்ல. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல ரத்தம் தெரிய காட்சிகள் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம், வேணாமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.